ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய சீக்கோ ஆப்ல வந்து ஆட்டோபே வந்து எனேபிள் ஆயிடுச்சு. என்னால ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ண முடியல. எனக்கு வந்து மாசம் மாசம் வந்து அமௌண்ட் வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது போல பிடிச்ச அமௌண்ட்டை எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்குறது சொல்லிட்டு தெரியல. ரீஃபண்ட் வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சீக்கோ ஆப்ல ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணலாம், நம்ம எனேபிள் பண்ணிட்ட பிறகு ஆட்டோபேவை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ ஆட்டோபே கேன்சல் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருப்பீங்க, அதை எப்படி நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சீக்கோ ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிப்போம். இப்போ நான் வந்து சீக்கோ ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இன்ஸ்டால் வந்து கொடுத்துறேன். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ சீக்கோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாலிங் வந்து ஆகிடுச்சு. நான் பேக் வந்துட்டு வெளியில இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து பாருங்க வெளியே இப்படி தான் இருக்கும். சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிருப்பீங்க. இதுல வந்து சென்ட் ஓடிபி இருக்கு. சென்ட் ஓடிபி கிளிக் பண்றேன். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆகி டைரக்டா எனக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வெரிஃபை ஆகலாம். அந்த டைம்ல ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தியில மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இது போல தான் தமிழை செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து கொடுப்பீங்க. உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து கொடுப்பீங்க. இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி அப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ வந்து இந்த பேஜ் வந்து வந்துரும். அன்லாக் ஆல் வீடியோ சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ வந்து ஸ்பெஷல் பிரைஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து 9 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்பெஷல் பிரைஸ்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ரூ. 9 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்திருப்பாங்க ரூ. 149 மந்த்துக்கு பிடிப்புன்னு சொல்லிட்டு. இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சில பேர் வந்து கீழ பாட்டம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ரூ. 149 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இயர்பான் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 599 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரூ. 149 இப்போ வந்து நீங்க இதை கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 599 பிடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளான் டீடைல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்க்கான அமௌண்ட் வந்து எப்ப பிடிப்பாங்க, எந்த டைம்ல பிடிப்பாங்க, எந்த டேட்ல பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்பை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பேசிக் பிளானை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. அதனால வந்து பாருங்க நான் வந்து இப்போ ரூ. 9 வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் பிரைஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதிக அமௌண்ட் தான் வரும். இது போல நீங்க அதிக அமௌண்ட் கூட கொடுத்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன், பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது. நான் வந்து 2 டைம் வரதுனால தான் எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ட்ரை 7 டேஸ் ஃபார் ₹1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 டேஸ் முடிஞ்சிட்ட பிறகு அது ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த மந்த்லி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து இருக்கும். இதுல வந்து பாருங்க 7 டேஸ்க்கான அந்த ட்ரையல் வந்து இருக்கும். இப்போ அது முடிஞ்ச பிறகு எந்த டேட்ல வந்து மந்த்லி பிளான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. நீங்க அதுக்குள்ளவே நீங்க வந்து இந்த ஆப்பை செக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதை பத்தி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ இதுல ₹9 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல சப்ஸ்கிரைப் நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க மேக் சேஃப் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க இப்போ இதை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு நீங்க யூபிஐ ஆப்ஸ் தான் நீங்க வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துவீங்க. யூபிஐ ஐடியா இருக்கட்டும், யூபிஐ ஆப்ஸ் தான் பயன்படுத்துவீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஃபோன் பேவோ அல்லது பே வித் எனி யூபிஐ ஆப் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல எந்த யூபிஐ ஆப் வழியாக வேணா கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணலாம். ஆனா நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மெயினா எந்த யூபிஐ ஆப்ல ஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நீங்க யூபிஐ ஐடியை கூட பயன்படுத்துவீங்க. யூபிஐ ஐடியை பயன்படுத்தி கூட ஆக்டிவேட் வந்து பண்ணுவீங்க. அப்படி யூபிஐ ஐடி என்டர் பண்றீங்க அப்படின்னா எந்த ஆப்ல இருந்து யூபிஐ ஐடி எடுத்து நீங்க இதுல கொடுத்து ஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இதுல வந்து எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்களோ அதுல தான் ஆட்டோபே வந்து ஆன் ஆகும். நீங்க வந்து சம்டைம்ஸ் ஆட்டோபேவை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம அதுக்குள்ள போயிட்டு தான் கேன்சல் வந்து பண்ண முடியும். அதனால நீங்க வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. இப்ப நான் வந்து ஃபோன்பேவ பயன்படுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண போறேன். அதனால ஃபோன்பே வந்து கிளிக் பண்றேன். ஃபோன்பே வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு லோடிங் ஆகி, இப்போ டைரக்ட்டா இந்த பேஜ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடும். அதாவது ஃபோன்பேக்கான இந்த பேஜ்க்குள்ள கூட்டிட்டு போயிடும். இப்போ இதுல வந்து ஆட்டோ பே செட்டிங்ஸ்க்கான அந்த டீடைல் வந்து குடுத்திருப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ அமௌண்ட் இப்போ கரண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ இதுல எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்களோ, அது மேல டாப்ல வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. சீக்கோன்னு சொல்லிட்டு ₹9 சொல்லிட்டு. அதுல வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ பே செட்டிங்ஸ்ல குடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் அடுத்த பேமெண்ட் ஆட்டோ பேல வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. ஓகே. இப்ப இதுல அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து பாருங்க பே யூசிங்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து நீங்க ஃபோன்பேல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இப்ப இதுல வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக நீங்க ஆட்டோ பேவ செட் பண்ண போறீங்களோ, அதாவது இப்ப எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக இப்ப நீங்க வந்து சிக்கோ சப்ஸ்கிரிப்ஷன எனபிள் பண்ண போறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோ பேக்கான அந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இப்ப இதுல வந்து பாருங்க வேற பேங்க் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்டின்னா, இப்ப பே யூசிங் பக்கத்துல அந்த ரைட் சைடுல வந்து பாருங்க சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு. அந்த சேஞ்ச கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, மத்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல பேன்னு சொல்லிட்டு இருக்கு. செட் ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பே அண்ட் செட் ஆட்டோ பே வந்து கிளிக் பண்ணுங்க. பே அண்ட் செட் ஆட்டோ பேவ கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல நீங்க வந்து இப்ப இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க செலக்ட் பண்ணீங்களோ, இப்ப எந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன எனபிள் பண்ண போறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். இப்ப நீங்க ஓகே கிளிக் பண்ணும்போது கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் செட்டப் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுடைய இந்த சீகோ ஆப் வந்து லாகின் ஆகி உள்ள வந்துரும். உள்ள போயிடும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ குடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. ஓகே இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஆப்ப வந்து லாகின் பண்ணியாச்சு. சைன் அப் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ப பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து எந்த பர்ப்பஸ்க்காக இந்த ஆப்ப நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் நான் இத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் இத வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இதுல வந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வருது அப்படின்றாங்க. இதனால உங்களுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆப் எப்படி இருக்கு? இதுல குடுக்குற அந்த வீடியோஸ் எல்லாமே மோட்டிவேட்டடா இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் சொல்லுங்க. அடுத்த பிசினஸ்க்கு நமக்கு உதவுமா? உதவாதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்ப மேல வந்து பாருங்க லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஹிந்தியில பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஹிந்தி வீடியோஸும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் வீடியோஸும் பார்த்துக்கலாம். இது போல நீங்க வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கான லாங்குவேஜ்ல வந்து வீடியோஸ நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நீங்க இது போல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அதாவது உங்களுடைய அக்கவுண்ட் ஐகான் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப மேல டாப்ல இருக்கக்கூடிய என்னுடைய அக்கவுண்ட் ஐகான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து பாருங்க கரண்ட் பிளான் எவ்வளவு மந்த்லியா எப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இயர்லியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து மந்த்லி பிளான் சொல்லிட்டு இதுல வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஆக்டிவ்ல இருக்கா, கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப ஆக்டிவ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து யுவர் பிளான் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ இந்த பிளான் வந்து மந்த்லியா, இயர்லியா இப்போ எவ்வளவு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து பாருங்க ரூ. 149 மந்த்லி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இயர்லி பிளான் நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருந்தா அந்த இயர்லி சொல்லிட்டு அதுல எவ்வளவு அமௌண்ட் பிடிப்பாங்களோ அது வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதுக்கு கீழ நெக்ஸ்ட் பில்லிங் டேட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆட்டோ பே எப்ப பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து குடுத்திருப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து எப்போ சீக்கோ ஆப்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது டாப் அப் பண்ணுவாங்க. பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீடைல் வந்து அந்த டேட்டுக்கான டீடைல் வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்த பேமெண்ட் வந்து பிடிக்கிறதுக்குள்ளவே. ஓகே. இப்ப இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க டேஸ் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே எப்போ பிடிப்பாங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த டேஸ் வந்து குறைஞ்சுகிட்டே வரும். அந்த பிடிக்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 1 0ல வந்துரும். அந்த லாஸ்ட் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. கம்மியாயிட்டே வரும். இப்போ இத்தன நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ கீழ குடுத்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டரி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்போலாம் வந்து இந்த சீக்கோ ஆப்ல வந்து பிடிச்சிருக்காங்களோ, அந்த ஹிஸ்டரிய வந்து இதுல வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நெறைய பேர் வந்து சொல்றாங்க, நான் வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இவங்க பிடிச்சிருக்காங்களா? இல்ல வேற எங்கனாவது இருந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே. நீங்க அந்த ஹிஸ்டரிய பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அமௌண்ட் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய பேங்க்க வந்து கனெக்ட் பண்ணுங்க. அது ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனா இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க செக் பண்ணிட்டு எங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஹிஸ்டரி வந்து இந்த இடத்துல காமிக்கல அப்படின்ற பட்சத்துல, இந்த இடத்துல வந்து யாருக்குமே ஷோ ஆகல அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து உங்களுக்கு சீக்கோ கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கேளுங்க. எப்பப்பலாம் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி வேணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து பாருங்க, கடைசியா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணுங்க. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணி, இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கான ரீசன நீங்க செலக்ட் பண்ணி, நீங்க வந்து உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து காமிச்சிடுறேன். இப்போ வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எனபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ பே வந்து எனபிள் வந்து ஆகும். இப்போ அந்த ஆட்டோ பே வந்து நீங்க எந்த யுபிஐ ஆப்ப பயன்படுத்தி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ, அந்த யுபிஐ ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நான் வந்து அந்த யுபிஐ ஆப்க்குள்ள போயிட்டு ஆட்டோ பே வந்து எனபிள் ஆகியிருக்கிறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். நான் ஃபோன்பே வழியாக தான் வந்து நான் வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் எனபிள் வந்து பண்ணேன். ஆக்டிவேட் வந்து பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அக்கவுண்ட் ஐகான் இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இதுல மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ மேனேஜ் பேமெண்ட்ஸ்ல இந்த பேஜ்ல கீழ லைட்டா கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல இதுல மோர் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாருங்க ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோ பே கிளிக் பண்ணுங்க. ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன் கோயிங் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஆட்டோ பே வந்து காமிக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க சீக்கோ ஆப்க்கான ஆட்டோ பே இருக்கு. இப்போ இது வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ ஆட்டோ பே இஸ் ஆக்டிவ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுல பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இப்போ ஆட்டோ பே செட்டிங்ஸ்க்கான அந்த டீடைல் குடுத்திருப்பாங்க. ஆட்டோ பே இப்போ அந்த டேட் எப்ப பிடிப்பாங்க, அது எப்பல இருந்து எப்போ வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கும், எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து ஆட்டோ பேவ நீங்க வந்து டெலீட் பண்ணனும் அப்படினா பண்ணிக்கலாம். டெலீட் ஆட்டோ பே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ரீசனை செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ பேவை நீங்க வந்து டெலீட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ரீசனை செலக்ட் பண்றேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது ப்ரொசீடர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. இப்போ ப்ரொசீடர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பாப்அப் வரும். டெலீட் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க டெலீட் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கான ஆட்டோ பே வந்து டெலீட் வந்து பண்ணிடலாம். இதுல நீங்க ஆட்டோ பே டெலீட் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே. நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஆட்டோ பேவை கேன்சல் பண்றதை விட நீங்க வந்து டைரக்டா நீங்க எந்த ஆப்ல இருந்து ஆட்டோ பேவை நீங்க எனபிள் பண்ணீங்களோ அந்த ஆப்ல போய் கேன்சல் பண்றதா பெட்டரா இருக்கும். அதாவது நம்ம வந்து சீக்கோ ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணணும். அதுல இருந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சம்டைம்ஸ் இதுல நீங்க வந்து ஆட்டோ பே கேன்சல் பண்ணாலும் அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆகாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதுல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணுங்க. அதுல சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணாலே இதுல வந்து ஆட்டோ பே வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் வந்து ஆயிடும். டெலீட் வந்து ஆயிடும். ஓகே. இப்போ நான் பேக் போயிட்டு நான் வந்து அந்த ஆப்ல இருந்தே வந்து பாருங்க நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ண போறேன். ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து அக்கவுண்ட் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ பே ஆக்டிவ்ல இருக்கு. மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்றேன். மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ என்ன ரீசனுக்காக நீ வந்து கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுக்கான ரீசனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் இல்ல அப்படின்ற பட்சத்துல அதர் ரீசன் சொல்லிட்டு இருக்கு. அதர் ரீசனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அதர் ரீசனை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இப்போ கீழ வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து என்ன ரீசனுக்காக டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டெக்ஸ்டா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ரீசனே வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாருங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல்டு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்படி தான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணணும். கேன்சல் பண்ணிட்ட பிறகு மேல வந்து பாருங்க எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. இப்போ வந்து பாருங்க இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு. இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான அந்த ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் வந்து ஆயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய டன்னை கிளிக் பண்ணிட்டு நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே. இப்போ நான் வந்து இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க கேன்சல்டு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க கேன்சல்டு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல ஆட்டோ பே இருக்கு பாருங்க. ஆட்டோ பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஆட்டோ பே வந்து கிளிக் பண்றேன். ஆட்டோ பே கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல ஆன் கோயிங்ல வந்து பாருங்க இப்போ ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா இல்ல கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இதுல வந்து அச்சீவ்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேன்சல் ஆன ஆட்டோ பே எல்லாமே இதுல வந்து காமிக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க சீக்கோ சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து நீங்க அதுல சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணாலே சீக்கோ ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். நீங்க கேன்சல் ஆகல அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோ பே ஹஸ் பீன் கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு கேன்சல் ஆகாத பட்சத்துல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆன் கோயிங்ல இருக்கும். அதுல வந்து நீங்க கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. கேன்சல் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எப்படி ரீஃபண்ட் வாங்குறது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து பாருங்க நீங்க இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிருப்பீங்க. ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் வந்து பண்ணிருப்பீங்க.
ஓகே. இப்ப நீங்க சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ்ட்டா ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ரீஃபண்ட் பாலிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீஃபண்ட் பாலிசி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து கேன்சலேஷன் பாலிசி சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்ட பிறகு எப்படி ரீஃபண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல் வந்து தெளிவா வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ அத நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. நீங்க டீடைலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்க வந்து ரீஃபண்ட் குடுத்துருவோம். நீங்க வந்து பிடிக்கல அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு நாங்க வந்து ரீஃபண்ட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இமெயில் அதுல வந்து குடுத்திருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கு கஸ்டமர் சப்போர்ட்ட அவங்க வந்து கான்டாக்ட் வந்து பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து சீக்கோட ஹெல்ப்ப வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி ரெக்வெஸ்ட் வந்து பண்ணுங்க. அவங்க வந்து 7 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அவங்க வந்து இதுல ஒரு இமெயில் அட்ரஸ் குடுத்திருக்காங்க. அந்த இமெயில் அட்ரஸ்ல வந்து மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் வந்து பண்ணுங்க. உங்களுடைய சீக்கோ அக்கவுண்ட்க்கான ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர மென்ஷன் பண்ணி ஓகே. இப்ப நான் வந்து சீக்கோ கஸ்டமர் சப்போர்ட் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இதுல வந்து பாருங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அறிவு ஆப்க்கான அந்த சாட் பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகுது. இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கீழ வந்து டைப் ஏ மெசேஜ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க டைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே அண்ட் ரீஃபண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து ரீஃபண்ட் சொல்லிட்டு இருக்கு. ரீஃபண்ட் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஓகே. இப்ப நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரீஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய ரீஃபண்ட கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ரீஃபண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரீஃபண்ட் வந்து எனக்கு உடனே வந்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ இது போல வந்து பாருங்க உங்களுக்கு உடனே ரீஃபண்ட் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா அவங்க எதுனா அனுப்ப முடியாது அப்படின்னாலும் அதுக்கான மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனுப்பிருவாங்க. இப்ப அதுக்கான சொல்யூஷன் இருந்தாலும் அந்த சொல்யூஷனுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருவாங்க. இது வந்து கன்ஃபார்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கான வழி. இப்ப நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த ₹9 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டாங்க. என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இப்ப நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து நார்மல் மெசேஜா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பேங்க் அக்கவுண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனது ₹9. இப்ப வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஃபோன்பே வழியாக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணேன். ஃபோன்பே வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு ஹிஸ்டரிய செக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப அதுக்கான ஹிஸ்டரி வந்திருக்கும். சீக்கோ ரீஃபண்ட் சொல்லிட்டு இருக்கும். ரீஃபண்ட் ஃப்ரம் சொல்லிட்டு வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப வந்து ₹9 வந்து ரிசீவ் வந்து ஆயிருக்கு. இப்ப வந்து ரீஃபண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து இது போல நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்குள்ள போயிட்டு, நீங்க வந்து ரீஃபண்ட் வந்து கேட்கலாம். அவங்க கிட்ட சாட் பண்ணி நீங்க வந்து ரீஃபண்ட் வந்து கேளுங்க. எனக்கு வந்து இவ்வளோ வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்குள்ள போகும்போது அவங்க வந்து உங்ககிட்ட சரியா சாட் பண்ணல. இப்போ ரீஃபண்ட் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்திலயோ, அப்படி அவங்க ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்ற பட்சத்திலயோ, இப்போ வந்து நீங்க ரீஃபண்ட் பாலிசிக்குள்ள போயிட்டு நீங்க படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. இப்ப நீங்க சாட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா, இப்ப அந்த பேஜ்க்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, அதுல போயிட்டு அந்த மெயில்ல போயிட்டு உங்களுக்கான பிரச்சனைய டைப் பண்ணிட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வந்து நீங்க ஆட் பண்ணி நீங்க மெயில் வந்து பண்ணிருங்க. இப்ப நீங்க வந்து அவங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு நீங்க வந்து மெயில் பண்ணும்போது, உங்களுடைய சீக்கோ அக்கவுண்ட்க்கான ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து மெயில் வந்து பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர வச்சு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அது போல பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.